ஆன்மீக தகவல் ஒவ்வொருத்தரும் சார் புஸ்தகம் போட்டால் முதல்ல எங்களுக்கு கொடுத்துருங்க சார், புஸ்தகத்தை நாங்கள் பார்க்கணும் சார், நிறைய பூஜை எழுதி வச்சுட்டே இருக்கோம், தினம் நாங்களும் பண்ணிகிட்டே இருக்கோம், பரவாயில்ல சார், எங்கள் முந்தைய இருந்ததை விட இப்போ பூஜை புனஸ்காரங்கள்னா என்னன்னு தெரியுது, இதனுடைய மகத்துவங்கள் தெரியுது, உங்களுடைய நிகழ்ச்சியில் சரி வர இதுதான் இதுக்கு பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதை நாங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருக்கோம். தினம் நாங்கள் பார்க்க முடியாமல் போனால் கூட சட்டுன்னு அதை யூடியூப்பில் எடுத்து பார்க்குறோம். ஆக இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப விசேஷகரமாக. சரி, இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்லுவேல், அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆன்மீக தகவல் நம்ம என்ன சொல்கிறது, நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு பெரிய அற்புதமான வாழ்க்கை, ஒரு பெரிய பதவி. ஒரு அம்மா சொன்னா, சாமி எனக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னா. நான் கேட்டேன், நீங்கள் நல்லா படிச்சிருக்கல அப்படின்னு கேட்டேன். ஏதோ படிச்சிருக்கேன் சாமி ஓரளவுக்குன்னு சொன்னா. கல்யாணம் ஆகிடுத்தான்னு கேட்டேன். கல்யாணம் ஆகிடுத்து சாமி. குழந்தை இருக்கான்னு கேட்டேன். குழந்தை இருக்கு. நிறையா பேருக்கு திருமணமே ஆகாமல் எத்தனையோ பேர் இருந்துருப்பா. திருமணம் ஆகணும்னு சொல்லி எங்கிட்டயே நிறையா பேர் பிராயஸ்தங்கள் பண்ணதுண்டு. இறைவன் அனுக்கிரகத்தில் குடும்பம்ங்கிற ஒரு பெரிய சாவியும் உங்ககிட்ட கொடுத்துருக்கார். குழந்தை வரம் இல்லாதவா எத்தனையோ பேர் நின்றுருப்பா. இன்னைக்கு மருத்துவத்தில் கியூவில் நின்றுருக்கா. அப்போ குழந்தை வரமும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே என்னமா வேணும்? பெரிய சொத்து, உழைப்பு. இந்த உழைச்சி சம்பாதிச்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பணம் தரும். தேவையான அளவுக்கு நமக்கு இருந்துன்னு இருக்கு. சில நேரத்தில் நம்மளுடைய ஜாதகம் மீடியமாக இருக்கலாம், அதுக்குன்னு எதுவுமே கொடுக்கலங்கிற விஷயம் வேண்டாம். சில நேரங்களில் நம்மளை அறியாமே நம்மளுக்கு ஆண்டவன் ஒரு நல்ல பதவியை கொடுத்துருக்கான். குடும்பம்ங்கிற பதவியை கொடுத்துருப்பான், அப்பாங்கிற பதவியை கொடுத்துருப்பான், வேலையில் உயர்ந்த பதவியை கொடுத்துருப்பான். அதை அலட்சியப்படுத்தப்படாதுன்னு ரொம்ப அழகாக சொல்லிருக்கேன். நான் ராஜ்யம் பிராப்தமித் ஏவ வர்த்ததவ்யா மசாம் பிரதம் ஸ்ரயம் அவ்யவினயோ ஜஹந்தி ஜியரா ரூபா மிவோத்தமம். ரொம்ப அழகா சொல்லப்பட்ட இந்த மந்திரத்தில் சொல்லியிருக்கு, நமக்கு பதவி கிடச்சி கொடுத்து ராஜ்யம் கிடச்சி கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு அலட்சியமாக எடுத்துக்கப்படாது. நம்ம அதை ரொம்ப பொறுப்பாக பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல முன்னேற்றங்கள் வரும். அந்த பொறுப்பாக பார்த்துட்டு நான் அதை ரொம்ப கவனமாக பார்த்துட்டா அடுத்தடுத்த நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அதை அலட்சியமாக பார்த்துடப்படாது. அதாவது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, பெரிய அழகை கூட நம்மளுடைய வயதான தன்மை அந்த அழகை மறைச்சிடுறது. பார்த்துட்டல, நல்லா இன்னைக்கு முடி நமக்கு கருப்பாக இருந்துருக்கு, வயசானோடனே அது வெண்மை நிறமாக மாறிடுறதான். அந்த கருப்பு அழைச்சி வெண்மையாக மாறிடுறது பாரு. அந்த மாதிரி நம்ம கிடைச்ச பொறுப்புகளை முக்கியத்துவமாக பார்த்துக்கணும். சரி, இன்னைக்கு பொறுப்புகள் கிடைக்காம எத்தனையோ பேர் இருந்துருப்பா இல்லையா? இந்த பொறுப்புகள் கிடைக்கிறதுக்காக இறைவனுடைய அனுகிரகத்தில் நல்ல பொறுப்புகள் கிடைக்கிறதுக்காக, கிடைச்ச பொறுப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக நான் இன்னைக்கு சமுதாயத்தில் நல்ல நிலையில் இருக்கேன், இந்த நல்ல நிலையில் இருக்கிறது மேலும் தக்க வச்சு இதிலிருந்து அடுத்த நிலைக்கு நான் வரணும், இதை தக்க வச்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணணும், பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும். இந்த பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய இன்னைக்கு அரசியல்லையும் எதிர்பார்த்துட்டு இருப்பா, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா வேலையிலையும் எதிர்பார்த்துட்டு இருப்பா, தொழிலையும் எதிர்பார்த்துட்டு இருப்பா. அந்த ராஜ்யத்துவத்தை கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ராஜ்யலக்ஷ்மி அப்படிங்கிற லக்ஷ்மி பூஜை தான் நம்ம பண்ற போறோம். அந்த ராஜ்யலக்ஷ்மிங்கிற லக்ஷ்மி பூஜை ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுவா. ஒரு கலசம் வச்சுக்கணும், அந்த கலசத்துக்குள்ள ஏலக்காய் போட்டுக்கிறது, பச்சை கற்பூரம் போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் மாவளை வச்சுண்டு மேலே மஞ்சளில் தடவின தேங்காயை வச்சுண்டு அந்த கலசத்துக்கு கீழே பச்சரிசியை வச்சுண்டு நம்ம ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணோம். பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி வந்தோடனே ஓம் ராஜ்யலக்ஷ்மியே நமக, ஓம் ராஜ்யலக்ஷ்மியே நமக, ஓம் ராஜ்யலக்ஷ்மியே நமக. இப்படி ஒரு நாளைக்கு 54 தடவை, காலையில் 54 தடவை, சாயந்தரம் 54 தடவை, இல்லைன்னா ஒரு தடவை மட்டும் 108 தடவை ஜபிச்சு கடைசியில் தீபாரணை கல்கண்டு நிவேதம் பண்ணி தீபாரணை காமிச்சுக்கிறது. இப்படி தொடர்ந்து 13 நாட்கள் தொடர்ந்து இந்த ராஜலட்சுமி ஜபம் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். இது எப்போ ஆரம்பிக்கிறது? வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாள். வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த நாள் அன்னைக்கு இந்த ராஜ்யலட்சுமி பூஜை ஆரம்பிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். அதை மந்திரத்திலேயே சொல்லுவார், ராஜாதி ராஜாய பிரசன்ன சாகினே நமோவயம் வைஷ்ரவனாயமேனுவா. அதாவது நல்ல பதவிகள் கிடைக்கிறதுக்கு, நல்ல மகத்துவமான ஒரு வழிபாட்டுக்கு இந்த ராஜ்யலட்சுமி ஜபம்னு சொல்லுவா. எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அர்ச்சகரை கூப்பிட்டு ராஜலட்சுமி ஜபம்னு சொல்லுவா. இது ஒரு 4 பேர்த்த வச்சுட்டு டெய்லி 13 நாள் ஜபம் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்கள் கொடுக்க நல்லது. ஆக நல்ல பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு, நல்ல பதவிகள் கிடைக்கிறதுக்கு, நல்ல நிலைகளில் இருக்கிறதுக்கு இந்த ராஜலட்சுமி ஜபம் அப்படிங்கிறது வெற்றியை தரும். இருக்கிற பொறுப்புகளை தக்க வைக்கிறதுக்கும் இந்த ராஜலட்சுமி ஜபம் நல்ல வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லுவாய்.